வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன். இன்னைக்கு பெருஞ்சீரகம் அதை பத்தி ஒரு மருத்துவ பயன்களை பார்ப்போம். பெருஞ்சீரகம் இது சோம்புன்னு சொல்றோம். பெரன்சிஸ்ன்னு ஆங்கிலத்திலயும் அழைக்கிறோம். இந்த பெருஞ்சீரகத்தின் மருத்துவ பண்பு வந்து ஒரு அளவுக்கு அடங்காத பண்புகள். நல்ல ஒரு அருமருந்தா இருக்கு. இது அஞ்சலறை பெட்டின்னு அருமருந்து. இது நம்ம பாரம்பரிய மருத்துவ மருத்துவத்திலையும் உணவுகள்லையும் வந்து பெருஞ்சீரகத்தை நம்ம அன்றாட உணவுகள்ல பல வழிகளில் சேர்த்துட்டு வரோம். இது மசாலா பொருட்களில் இன்றியமையாத ஒன்று. இது மசாலா பொருட்கள் சைவம் அசைவ உணவுப் பொருட்களுக்கு சுவையூட்டியாகவும் மனமூட்டியாகவும் செயல்படுது. இந்த பெருஞ்சீரகம் நம்ம உணவு செரிமானத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம்ம உணவு உண்ட பின்பு பெருஞ்சீரகத்தை வாயில் போட்டு மென்று உமிழ்நீருடன் சுவைக்கும் போது அது செரிமான சக்தியை அதிகரிக்கின்றது. வாயு தொந்தரங்களிலிருந்து நம் குடல்களை பாதுகாக்கின்றது. மேலும் பெருஞ்சீரகம் நம்ம வாயில் உள்ள கெட்ட வாடைகளை நீக்கி வாயுக்கு ஒரு புத்துணர்வை தருகின்றது. இது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக உள்ளது. இந்த பெருஞ்சீரகத்தை எப்பொழுதும் சாப்பிட்ட பின்பு வாயில் மென்று சாப்பிட்டால் பற்கள் வாய்கள் வந்து தூய்மையடையும். மேலும் பெருஞ்சீரகம் ஒரு தலைமுடி உதிர்வை வந்து குறைக்கும். இதில் உள்ள விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடி உதிர்வையெல்லாம் குறைக்கும். மேலும் இது வந்து கண்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனை தருது. அது கண் அழுத்த நோய் கிளாக்கமா விட்டமின் ஏ இருப்பதால கிளாக்கமா கண்ணீர் ஏற்றம், அதாவது அந்த வீக்கத்தை எல்லாம் சரி பண்ணுது. நீரேற்றம், அப்புறம் வந்து முகத்தில் உள்ள பருக்களை எல்லாம் எடுத்துருது. ஒரு உடல் பொலிவிற்கும் தோல் நோய்களுக்கு பாதுகாக்கின்றது. மேலும் வறட்டு இருமலை போக்குறதுக்கு இதோட கஷாயம் பயன்படுது. இந்த கஷாயத்தை சாப்பிடும்போது வறட்டு இருமல்லாம் போகுது. ஆஸ்துமா தொந்தரவுகள், மூச்சுக்குழல் தொந்தரவுகள்லாம் போகுது. மேலும் இதை வந்து நன்றாக உமிழ்நீருடன் மென்று சுவைத்து சாப்பிடும் பொழுது இதில் உள்ள நைட்ரேட்டுகள் வந்து நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை வந்து சரிசமமாக வச்சிருக்கு. ஹார்ட் துடிப்பு, இருதய துடிப்பை எல்லாம் ஒழுங்குபடுத்துது இதோட நைட்ரேட்டுகள். அதனால இருதயம் வந்து பலத்தை உண்டாக்குது. மேலும் கல்லீரலை வந்து இது பலமாக வைத்திருக்குது. இரவு முழுவதும் அந்த பெருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் ஊற வைத்து காலையில வந்து தண்ணீரை குடிச்சு மென்று சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள கெட்ட கழிவுகள்லாம் நீங்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இதோட பண்புகள் வயிற்று வலி, மாதவிடாய் வயிற்று வலிகளை எல்லாம் வந்து இந்த பெருஞ்சீரகம் வந்து நன்றாக சரி செய்யுது. அந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு வலிக்கான நிவாரணியாக இருக்குது. இதுமாரி பெருஞ்சீரகத்தை மென்று இல்லாட்டி கஷாயம் வைத்து சாப்பிடும் பொழுது மாதவிடாய் தொந்தரவுகளை எல்லாம் சரிப்படுத்துது. வேற ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள் சரிப்படுத்துது இந்த பெருஞ்சீரகம். இதில் உள்ள விட்டமின் எல்லாம் அதிக அளவு இருக்கு. விட்டமின் ஏ, பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இப்படிலாம் நிறையா வந்து செறிந்து காணப்படுகின்றது பெருஞ்சீரகத்துல. அதனால இதில் ஒரு அனீமியாவில் நீக்கிற பண்புகள்லாம் அதிகமாக இருக்கு. ரத்த செல்களை எல்லாம் உற்பத்தி செய்கிறது. அனீமியாக்களை வந்து ரத்த சோகையிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றது. மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதெல்லாம் வந்து பெருங்குடல் புற்றுநோய்களை எல்லாம் தடுக்கின்றது. எலும்புகளை வந்து பலமாக வைத்திருக்க உதவுகின்றது. தினமும் வந்து இதை சோம்பு சாப்பிடும் பொழுது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது நம்மளுக்கு. மேலும் இதில் வந்து ஃபீனால் குரூப் எல்லாம் இருக்கு. ஃபீனால் குரூப் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருப்பதால் அனிசோல், பென்சோல், எக்ஸ்ட்ராசோல் போன்ற ஃபீனால் ஃபீனால்கள் இருப்பதால அது வந்து ஆன்டிஸ்பாஸ்மேட்டிக்காகவும் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் நம்மளுக்கு செயல்படுது. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடலுக்கு தருகின்றது. இந்த பெருஞ்சீரகம் வந்து டெய்லி நம்ம கஷாயம் வைத்து குடிக்கலாம். வந்து இனிப்பு சுவை கலந்து இருக்கும். அதனால நம்ம சாப்பிட்ட பின்பு மென்று சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஒரு நல்ல ஒரு சக்தியை நம்மளுக்கு உடலுக்கு தருது. ஆகவே டெய்லி நம்ம வந்து பெருஞ்சீரகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைத்து வியாதிகளையும் வெற்றி காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.